ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 53ஆம் அத்தியாயம் 2ஆம் பகுதி. குறிப்பு: இப்போது பிசாச மோச்சன தீர்த்தத்தின் விளக்கம் பின்வருமாறு. இது போன்ற கதைகளில் வழக்கம் போல தேவலாவின் பிசாச்சரின் எலும்பின் ஒரு பகுதி தீர்த்தத்தில் விழுந்து மகேஸ்வர லிங்கத்தில் நுழைந்தது. சுந்தர குண்டத்தின் தகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னொன்றை கேளுங்கள். வியாசமா முனிவரே, ஒரு முறை பல பாவங்களுக்காக பாவப்பட்ட உயிரினங்களில் வீழ்ந்த ஒரு பிசாசன் முக்தி அடைந்தார். அவர் சிவபெருமானின் வடிவத்தை ஏற்றுச் சென்றார். ஒருவர் ஒரு பிராமணரை கொன்றாலும் பிசாச மோச்சனத்தில் புனித நீராடி மகேஸ்வரரை காண்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். வியாசமா முனிவர் கூறினார், பிசாசராக பெயர் பெற்ற இவர் யார்? அவர் என்ன பாவம் செய்து பேய் நிலையை அடைந்தார்? சிறந்த பிராமணரை, அவர் புனித தலத்தில் எப்படி வந்தார்? பிரம்மத்தை அறிந்தவர்களில் முதன்மையானவரே, இதை நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புகிறேன். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, தீர்த்தத்தின் சிறந்த மகத்துவத்தை குறித்த பெரிய கதையை கேளுங்கள். அதை கேட்பதன் மூலம் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். தெற்கத்திய தேவலா என்ற ஒரு கீழ்த்தரமான பிராமணர் இருந்தார். அவர் எப்போதும் பாவச் செயல்களில் ஈடுபட்டார். அவர் மிகவும் பேராசை கொண்டவர். அவர் பொய் சாட்சியம் அளித்தார். அவர் காம வெறி கொண்டவர். அவர் தனது சொந்த ஆசானை வெறுக்கும் ஒரு முரட்டுத்தனமான சூதாட்டக்காரர். அவர் பெரியவர்களை கொன்றார். அவர் தனது ஆசானின் படுக்கையை தீட்டுப்படுத்தினார். அவர் தங்கத்தை திருடினார். மது அருந்தினார். பிராமணர்களை கொன்றார். அவர் தனது எஜமானருக்கு விசுவாசமற்றவராகவும் கலகக்காரராகவும் இருந்தார். அவர் தடை செய்யப்பட்ட உணவை உட்கொண்டார். வேதங்களை படிப்பதையும் அவர் புறக்கணித்தார். பல பிறவிகளில் அவரது பாவங்கள் குவிந்தன. அவர் அனைத்து நீதியான செயல்களிலிருந்தும் விலகி இருந்தார். அவர் துரோகி, பெருமை கொண்டவர், திருடர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பினார். அவர் ஒரு முரடர் மற்றும் மந்தமானவர். திருட்டு மூலம் தனது இலக்கை அடைய அவர் மற்ற நாடுகளுக்கு சென்றார். வழியில் பல உயிரினங்கள் பாவச் செயல்களை செய்த அந்த மனிதனால் கொல்லப்பட்டன. மற்ற பாவிகளுடன் தொடர்பு கொண்டதால் அந்த துஷ்டன் மகதத்திற்கு சென்றான். வேதங்களிலும் பெரிய அளவில் தேர்ச்சி பெற்ற பிராமணர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னடக்கம் உள்ளவர். புனித நெருப்புடன் தொடர்ந்து யாகங்களை செய்தார். அவர் தூய சத்துவ குணத்தை கொண்டிருந்தார் மற்றும் அனைத்து பிராமண சடங்குகளிலும் மூழ்கியிருந்தார். அவரது மனைவி தனது மாமனார் இல்லத்தில் இருந்தார். அவர் களங்கமற்ற புகழுடைய அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ஒரு வாகனத்தில் அமர்ந்தபடி முன்னேறினார். ஆனால் அவர் இந்த பாவமுள்ள பிராமணரால் கொல்லப்பட்டார். அவரது மனைவி சிறந்த அம்சங்களுடன் மிகவும் அழகாக இருந்தார். அவர் கற்பு மிக்கவராகவும் உன்னத குணங்களை கொண்டவராகவும் இருந்தார். அவர் இனிமையாக புன்னகைத்தார். அவர் உறுதியான மன உறுதி கொண்டவராகவும் இருந்தார். அவரது கணவர் கொல்லப்பட்ட போது அவர் துயரமடைந்தார். தனது கணவரிடமிருந்து பிரிந்ததால் அவர் மிகவும் துயரமடைந்தார். அவர் பயங்கரமான காட்டில் திணறடிக்கப்பட்டார். அந்த அழகான பெண் விறகு மற்றும் மர கிளைகளை ஒன்றாக சேகரித்து தனது கணவருடன் சேர்ந்து இறுதிச் சடங்கிற்கு சென்று அங்கு கணவருடன் இறுதிச் சடங்கை எரித்தார். அவ்வாறு செய்வதில் அவள் மனதளவில் மகிழ்ச்சி அடைந்தார். மற்றொரு துஷ்டன் இந்த பிராமணரின் வாழ்வாதாரத்திற்கான அனைத்து வழிகளையும் சேகரித்து ஓடிவிட்டான். ஆனால் வழியில் அரசரின் ஊழியர்களால் அவர் கைது செய்யப்பட்டார். திருடப்பட்ட பொருட்களுடன் அவர் கட்டப்பட்ட அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அரசருக்கு முறையாக தெரிவிக்கப்பட்டது. அவரது கழுத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டு அவர் ஒரு மரத்தின் குழியில் வீசப்பட்டார். நாய்களை உட்கொள்ளும் சண்டாளர்கள் அவரை நசுக்கி தரையில் அடித்து இங்கும் அங்கும் இழுத்து சென்றனர். ஹீயின் தீய செயல்களின் விளைவாக அவர் ரௌரவ நரகத்திற்கு சென்றார். பின்னர் 60,000 ஆண்டுகள் மலத்தில் ஒரு புழுவாக வாழ்ந்தார். யமனின் வரிசையை சேர்ந்தவர்களால் அவர் அசிபத்ரவனம் என்ற மற்றொரு நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு இரும்பு அம்புகள், வாள்கள், கத்திகள் சிவப்பாக மாற்றப்பட்டன. யமனின் பணியாளர்களால் அவர் இரும்பு சுத்தியலால் தாக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகளால் இழுக்கப்பட்டார்.
கும்பிபாகத்தை அடைந்ததும் அவர் அழத் தொடங்கினார். வைதரணியில் அதிகமாக சித்திரவதை செய்யப்பட்டார். பல்வேறு மற்றும் புதிய வகையான நரகங்களின் குழிகளிலும் பள்ளங்களிலும் இவ்வாறு விழுந்ததை அனுபவித்த பிறகு பாவம் செய்தவர் 75 யுகங்களுக்கு ஒரு பிரேத பேய் நிலையை அடைந்தார். அவருக்கு ஒரு பெரிய உடல் இருந்தது. அவரது குரல் சத்தமாக இருந்தது. அவரது வயிறு பெரியதாகவும் முகம் ஊசியைப் போல கூர்மையாகவும் இருந்தது. பசி மற்றும் தாகத்தால் துடித்த அவர் பாலைவன பகுதிக்கு சென்றார். பலிகளையும் சிரமங்களையும் அனுபவித்த பின்னர் அவர் ஒரு பிசாசின் உடலை ஏற்றுக்கொண்டார். அவர் கோணலானவராகவும் தீய எண்ணம் கொண்டவராகவும் இருந்தார். அவர் நிர்வாணமாக இருந்தார். தீய செயல்களை செய்தார். மலம், சிறுநீர், துர்நாற்றம் வீசும் மற்றும் பிறரின் உணவுப் பொருட்களின் பழைய எச்சங்கள் அவரது உணவாக இருந்தன. அவர் தகன மைதானங்களில் வாழ்ந்தார். மற்றவர்களின் உணவின் எச்சங்களை உட்கொள்வது, விலங்குகளின் தோலை அணிந்திருந்தார். அவருக்கு கண் பார்வை இல்லை. அவர் எப்போதும் தொட்டிகளிலும் ஏரிகளிலும் இடிபாடுகளிலும் காய்ந்த உலர்ந்த மரங்களிலும் வறண்ட நீரற்ற பகுதிகளிலும் கோட்டைகளிலும் அகழிகளிலும் காலியான இல்லங்களிலும் நதிக்கரைகளிலும் வாழ விரும்பினார். மூலைகளிலும் மூலை முடுக்குகளிலும் முட்டுக்களிலும் வாழ விரும்பினார். பல யுகங்கள் இப்படி கழிந்த போது அவர் மகா காலவனத்திற்கு சென்றார். மகேஸ்வர லிங்கமும் அழகான மற்றும் சிறந்த சுந்தர குண்டமும் இருக்கும் இடம் அது. அவர் அங்கே தங்கியவுடன் ஒரு சிங்கத்தால் தாக்கப்பட்டு கீழே விழச் செய்யப்பட்டது. அந்த பாவியை கொன்ற பிறகு அருந்த தண்ணீர் விரும்பிய பசியுள்ள சிங்கம் குண்டத்திற்குள் நுழைந்தது. அதன் வாயிலிருந்து பிசாகனின் எலும்பு அதன் வளைந்த பல்லில் சிக்கிக் கொண்டது. அந்த புண்ணியத்தின் சக்தியால் அவரது பாவங்கள் அனைத்தும் அழிந்தன. மரணத்திற்கு பிறகு லிங்கர் அவரது காட்சியை கண்டார். அவர் பேய் உடலை கைவிட்டார். அவரது உடலில் இருந்து ஒரு நெருப்பு துளி லிங்கத்திற்குள் நுழைந்தது. அன்றிலிருந்து வியாசமாமுனிவரே தீர்த்தர் பிசாச மோச்சனர் என்று அறியப்பட்டார். அன்றிலிருந்து அந்த தெய்வம் பிசாச மோச்சனர் என்று பிரபலமானது. சிப்ரா நதியின் பிசாச மோச்சன தீர்த்தத்தை ஒருவர் அடையாதவரை பாவங்களாகிய யானைகள் வெறித்தனமாக உருமுகின்றன. வியாசமாமுனிவரே, பிசாச மோச்சனத்தில் புனித நீராடிய பின்னர் ஒருவர் சுத்தமாகவும் மன ரீதியாகவும் கவனம் செலுத்த வேண்டும். பிசாச மோச்சனரை முறையாக வணங்கினால் ஒருவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை. வியாசமா முனிவரே, பிசாச மோச்சனத்தில் ஒருவர் பெரிய கொடைகளை செய்ய வேண்டும். அவர் ஒருபோதும் சிவலோகத்திலிருந்து திரும்ப மாட்டார். பாவங்களை போக்கும் பிசாச மோச்சனரின் புனித கதையை படிப்பவரும் கேட்பவரும் குதிரை ஏற்ற பலனை பெறுவார்கள். 53ஆம் அத்தியாயத்தின் 2ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.